குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. லைவுக்கு வரக்கூடாதுன்னு நினச்ச உடனே ஏதாவது எடுத்து சொல்லிடுவானுங்கள். இப்படி நடக்குது அப்படி நடக்குது டாக்டர், விடக்கூடாது டாக்டர். இப்போ சரி, அப்போ விடக்கூடாது தானே வருவோம். இது ஒரு கிளிழுப்பு லைவ். ஒரு கடிதம் ஒன்று வாசிக்கிறேன். அந்த கடிதத்தை பாருங்க, அது லெட்டர் ஹெட்டில் இல்லை. அந்த கடிதம் வந்து லெட்டர் ஹெட்டில் இல்லை, வெறும் பேப்பரில் தான் இருக்குது. வெயிட், அதை நான் உங்களுக்கு காடிரேண்ட சொல்லியில்லை. டேங்க் இந்த இருக்குது, ரைட்? அதை நான் வாசிக்கிறேன். எனது ஜேடிஹெச் இபி ஜென்ரல் 2024 போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம். பலமையாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து லெட்டர் கொடுக்க லெட்டர் ஹெட்டில் தானே கொடுக்குறாங்களா ஐயா? ஏன் நீங்கள் லெட்டர் ஹெட்டில் கொடுக்கல? பார்ப்போம். ரெண்டாவது எழுதியிருக்கிறது வந்து வைத்தியர் வேணா நாகநாதன், போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம். இப்போ வரங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கார் நாகநாதன்ற டாக்டரா. விளக்கம் கோரலை, விளக்கம் கோரல் நான் நினச்ச விளக்கம் கோரல் உண்டு. அதை பற்றி கேட்ட பிள்ளையா போயிடும். நாங்கள் யாழ்ப்பாண தமிழர், ஐயா வந்து யாழ்ப்பாண தமிழர் இல்லைன்னு சொன்னாங்க. அது கேட்ட பிரச்சனையாக போயிடும், ரைட்? தாபன விதிக்கோவையின் யாராவது மைக்கோன் உண்டு. மைக்கோன் இப்போ கேட்குதான்னு சொல்லுங்க. யாராவது கேட்குதா இல்லையான்னு சொல்லுங்க. யாராவது ரிப்ளை பண்ணுங்க, நான் கேட்கறது கேட்குதா இல்லையாண்டு. பூ போட்டுட்டு இருக்கானுங்க. ஓகே, சரி, பரவாயில்ல. நான் கேட்குமான்னு நினைக்கிறேன். தாபன விதிக்கோவையின் அத்தியாயத்தின் 17-7.2 இக்கு அமைய அரசு அலுவலர் எவரும் செயலாளரின் முன்னங்கீகாரம் இன்றி, அரசு அலுவலர் எவருமெண்டா அது அவருக்கும் அடங்கும். செயலாளர் என்று சொல்றது சுகாதார செயலாளர். தமிழ்ல அடிச்சிருக்கார் கடிதம், தமிழ் பற்றி போல. நிர்வாக அலுவல்களுடன் சம்பந்தப்பட்டதென கருதும் விடயங்கள் பற்றி, நிர்வாக அலுவல்களுடன் சம்பந்தப்பட்டதென கருதங்கள் பற்றி வெளியிடலும், அதே போன்று இலத்திரனியல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சொற்பொழிவுரைகளை நிகழ்த்துதலும். ஓகே, அப்ப ஐயா மாட்டிட்டார். சுகமோதர் எழுதியிருக்கிறாருன்னு பார்ப்போமா. பகிரங்கமாக அபிப்பிராய தெரிவித்தலும் குற்றமாக கருதப்படுகிறது. ஓகே, அப்ப இது எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது வந்து அரசு அலுவலர் வெறும் ஐயாக்கும் பொருந்தும். இது மேற்படி நடைமுறை, இப்படிதான் பொல்லு கொடுத்து அடி பண்றது, தும்பு கடை கொடுத்து அடி பண்றது, அதான் பிரச்சனை. மேற்படி நடைமுறைகளை பின்பற்றாது யாழ் போதனா வைத்தியசாலையில் வைத்தியராக கடமையாற்றும் தாங்கள் இலத்திரனியல் தொடர்பு சாதனங்களின் ஊடாக சமூக வலைத்தளங்கள் தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் பற்றியும் அங்கு கடமையாற்றும் ஊழியர்கள் பற்றியும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் பற்றியும் தரக்குறைவாகவும் இழிவுபடுத்தும் வகையிலும் தகவல்களை வெளியிட்டீர்கள். ஓகே, இவ்வாறு தாபன விதிக்கோவின் அத்தியாயத்தின் 17 செக்ஷன் 7.2 அமைய குற்றம் என குறிப்பிடப்பட்ட விடயம் தொடர்பாக தாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றமைக்காக ஏன் தங்களை ஒழுக்காடு நடவடிக்கை ஒன்றுக்கு உட்படுத்த முடியாது என்பதனை இக்கடிதம் கிடைத்து 3 நாட்கள் எழுத்து மூலம் அறியுமாறு கோரப்பட்டீர்கள். 15ஆம் தேதி நேற்று கொடுத்திருக்கிறார். பணிப்பாளர் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம். அவருக்கு பேர் கூட இல்லை. அதில் சீல் அடிச்சிருக்கார் டாக்டர் சி சத்யமூர்த்தி, டைரக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா. ஐயா, நீங்களே வடிவான ஒரு ஃபுல்லுன்னு தந்துட்டீங்க. எனக்கு தெரிய எங்களோட ஈகோட் சொல்றது மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து செக்ரட்டரி மட்டும்தான் கொடுக்கலாம். ஓகே, ஆனால் எங்களோட கான்ஸ்டிடியூஷன் சொல்றது, அதாவது எங்கள்ட கான்ஸ்டிடியூஷன் சொல்றது அரசியல் அமைப்பு சொல்லுது எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்காண்டு. அப்ப இப்ப ஈகோட் பெருசா கருத்து கான்ஸ்டிடியூஷன் பெருசான்னு பார்த்தா கான்ஸ்டிடியூஷன் தான் பேசிக் ஃபண்டமெண்டல் எங்கள்ட எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறோம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் வந்து இவர் தொட்டு குற்றம் செய்யலை, முதலாவது. ரெண்டாவது, இது சம்பந்தமாக டாக்டர் மணிதீபன், டாக்டர் ஆதித்தன் போன்றவர்கள் வந்து தங்களுக்கு முன்னால ஒரு வீடியோ எடுத்தபடி நான் பார்த்தேன். அதுல போதனா வைத்தியசாலையில நடக்கிற, அதாவது நீங்கள் ஒரு முறை ஒரு அறிக்கை ஒன்று போட்டிருந்த, நீங்கள் போதனா வைத்தியசாலை வந்து நல்லா தான் இயங்கி கொண்டிருக்குது. ஒரு நாளைக்கு 5000 டாக்டர்ஸ் மாதிரி நீங்களே பாக்குற மாதிரி இல்லை உங்களோட டாக்டர்ஸ் வச்சுக்கொள்ளுங்க, எந்த டாக்டர்ஸ் பார்த்து கொண்ட மாதிரியும் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நீங்களே கொடுத்து டாக்டர் மணிதீபன் மற்றது டாக்டர் இளங்கோவை கொண்டது டாக்டர் ஆதித்தனையும் மற்றது உங்களோட எம்ஓ பிளானிங் ஒரு ஆள் டிப்யூட்டி டைரக்டர் சொல்லி நீங்கள் சீல் அடிச்சு ஒன்று தெரியுறீங்களே டாக்டர் நித்யானந்தாவை கொண்டது நீங்கள் ஒரு மீடியா பிரீஃப் ஒன்று கொடுத்துனீங்க. அது தவிர சம்பந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி கூட மீடியா பிரீஃபுக்கு போய் கொடுத்திருக்கிறார். ஓகே,
அது தவிர கனவேர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பனைமரத்தில் ஏறி தமன்னாவை பார்த்த பிரதேசிகளுக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு டாக்டர் தவிர இன்னும் இருக்கிறார். எப்படி என்று சொன்னால் நீங்கள் இனிமேல் பெண்களுடன் உடலுறவு கொண்டு போட்டு கரைக்கலைப்புக்கு வாங்கோ, அப்போது நாங்கள் பார்த்துக்கொள்றோம். அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் இருக்கு. அது ரோஷாந்தன் நினைக்கிறேன், ஒரு கார்டியாலஜிஸ்ட். அப்போ அப்படியான ஆக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் மற்றது இல்லத்திரனியல் ஊடகங்களுக்குள்ள மற்றது ஐயா வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களே, நீங்கள் டான் டிவிக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கீங்க. அது தவிர எங்களோட பிடிஆர்டி உட்பட சம்பந்தப்பட்ட 25 வைத்தியர்களுக்கான பேர் எழுதி வாய்த்திருக்கிறார்கள் சில விஷயங்களை வந்து மீடியாவுக்கு முன்னால. இதை நான் கேட்டேன் எங்களோட செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி சார்ட்ட, சார் எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன்டா நீங்கள் எல்லாருக்கும் எதிராக ஆக்ஷன் எடுக்கத்தானே வேணும்ண்டு. அது பெரிய பிரச்சனையாக போயிருப்போம், நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொன்னவர் செக்ரட்டரி சார். அது வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் என்னட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நாகநாதனை மட்டும் ஏன் திருப்பி வேலை போட்டு பிடிக்கிறீங்கன்றது எனக்கு விளங்கல. மேபி உங்களுக்கு ஒரு இனத்துவசமோ அல்லது எங்களோட தமிழ் இனத்துக்குள்ள பேருந்து பாடுபாடு இருக்குது தானே, அப்படியானதுன்னு சொல்லி இந்த ஒரு சில பக்கங்களால் கதைக்கணும். எனக்கு என்ன டவுட் என்றால், உங்களுக்கு எதிராகவே ஈக்கோட்டை நீங்கள் ஒரு கடிதம் கொண்டு எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்டா வைத்தியர் சத்தியமூர்த்தியன் ஆகிய நான் ஏன் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதை தாங்கள் எனக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்றேன். உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு எழுதி பொக்கெட்டுக்கு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் போய் மீடியாவுக்கு முன்னால் ப்ரீஃப் பண்ணலாம். நீங்களே கூட்டிக் கொண்டே மீடியாவுக்கு முன்னால் வச்சு ப்ரீஃப் கொடுப்பீங்க. டாக்டர் இளங்கோ, டாக்டர் மணிதீவன் இவருக்கெல்லாம் நீங்கள் ஏன் ஆக்ஷன் எடுக்கல? அப்போ நீங்கள் உங்களுக்கே விளங்குது நீங்கள் ஒரு ஜெனுவினான ஆள் இல்லை, நீங்கள் பழிவாங்க செய்கிறீங்க. நாகநாதனை, டாக்டர் ஜெயக்குமார் சார், அப்படி எத்தனையோ பேர் பீடியாட்ரிக் கன்சல்டன்ட், கார்டியாலஜிஸ்ட், அப்படி எல்லாரையும் பழி வாங்கின மாதிரி இப்போ உங்களோட இது வந்து இப்போ என்னென்றால், கிட்டடியில் நீங்கள் ஒரு சம்பந்தப்பட்ட தானா கிருஷ்ணான்ற ஒரு நோயாளியை கூப்பிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வெறுட்டி கூத்தடிச்சு ரெக்கார்டிங் எல்லாம் வழியால் போய் கொண்டிருக்கு. இப்போ எனக்கு என்ன கேள்வி வேண்டா சார், நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி படித்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட பேட்ச்மேட்ஸ் என்ன சொன்ன வேண்டும் நான் சொல்லுவேன் உங்களை பற்றி, அதை நான் கதைக்க விரும்பல. ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட் என்றால், நீங்கள் எப்படி இந்த கடிதத்தை இவருக்கு மட்டும் அளிக்கலாம் என்றுதான். அந்த கடிதத்துக்குரிய பதிலை நானே எழுதி அவருக்கு கொடுக்குறேன், அவர் சைன் பண்ணி உங்களுக்கு தருவார். சரிதானே? இப்போ நாங்கள் உங்களுக்கு எதிராக செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் கொண்டு அடிக்கிறோம் சார். அதோட ஒரு சம்பந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி சம்பந்தமாகவும் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதுன்ற ரெக்கார்டிங் இருக்கு. மேலால சாடமாடியா போடுறேன், வேற ஒன்றும் போடையில. சார் குட் ஆஃப்டர்நூன். நான் அர்ச்சனா ஹைக்தான் சாவச்சேரி எம்எஸ் சார். கதைக்கலாமா சார் ஒரு 10 நிமிஷம்? எப்படி இருக்கிறீங்க? ரைட். நான் வந்து சந்திக்கவும் இல்லை சார். அன்றைக்கு வந்தேன்னா நீங்கள் நிக்கல, நான் ஆஃபீஸுக்கு வந்தேன்னா நீங்கள் இல்லை. அப்ப நான் திரும்பி போயிட்டேன். நான் பிரேமகிருஷ்ணா சாராக்களை கதைக்க வந்தேன்னா எங்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ண உள்ள ஒரு லெட்டருமே எங்கள்கிட்ட இல்லை. சைன் பண்ணி நான் ஒரு ஃபார்மல் இன்கொயரி ஒன்று ஃபோன் பண்றேன். இன்றைக்கு இரவு நாளைக்கு விடிய உங்களுக்கு லெட்டர் வரும். நான் செக்ரட்டரிக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். அதிന്റെ கொப்பியை வந்து பிடிஆர்டி மற்றது உங்களுக்கு எல்லாம் நான் அதிന്റെ கொப்பி அனுப்பி விடுறேன். இவற்றை வாய்ஸ் ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் சார். இப்போ நீங்களே அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை லீக் பண்ணிட்டு சார் உங்களுக்கு நான் அனுப்பி விட்டேன். அதில் வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டும் என்னோட இருக்கு. என்னடா கொஞ்சம் ஐடி தெரிஞ்சவனோட கொள்ளுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்களே நான் சம்பந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி சம்பந்தமான ஒரு ரெக்கார்டிங்கை தர நீங்களே உங்களோட குரூப்பில் போட்டுட்டு சேர்ந்து அது சம்பந்தமான வழக்கில் நடக்குது, வழக்கில் பார்ப்போம். இந்த ஃபுல் ரெக்கார்டிங் போட்டால் எனக்கு திருப்பி அந்த நீதிமன்ற மதிப்பீடு வருமென்றாலும் நான் ஒன்றுமே போட மாட்டேன். இது மாதிரி நீதிபதிக்கு நான் எல்லாம் ரைட் பண்ணி கொடுக்குறேன். நான் நீதிபதி அவர்களுக்கு என்னோட ஃபோனில் 11.5 ஜிபிக்கு மேலதியான உரையாடல்கள் இருக்குது, அவ்வளவும் கொடுக்குறேன். அதில் கணக்க சட்ட வைத்திய அதிகாரிகள் சாதாரண அதிகாரிகளோட பேரெல்லாம் விடுபடும். இதோட எல்லா நல்ல டாக்டர்ஸுன்ற பேரும் உங்களால் நாசமாகும். நீங்களா இதை நிப்பாட்டி, நீங்களா சரண்டர் பண்ணி, நீங்களா வெள்ளை கொடி எடுத்து நீங்களாவே ஆம்புலன்ஸுக்கு உங்களுக்கே அடிச்சிங்கன்னா எல்லாம் இல்லாட்டி ஆமிகாரரே சொல்லுவாங்க உங்களுக்கு. எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. நான் முழுக்க கொடுக்க போகிறேன் ஜட்ஜர்கிட்ட. முழுக்க எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருந்து எல்லாம் கூகுள் டிரைவுக்கு ஏற்றிட்டேன். உங்களோட கதைச்சது மற்ற சட்ட வைத்தியது. இப்போ நான் வந்து குற்றவாளி என்று சொல்லி நீங்கள் எல்லாம் சொல்லிக்க சார், நீங்கள் கதைச்சதை நான் கொடுக்க தானே வேணும். 11.5 ஜிபி இருக்குது. அதில் பெரிய பெரிய கன்சல்டன் மேலோட எல்லாம் கதைச்சிருக்கேன்னு எல்லாம் இருக்குது. எனக்கு கொடுத்து தான் ஆகணும் சார். எனக்கு வேறு வழியே இல்லை, மன்னிச்சு கொள்ளுங்க. இப்படி சில்லறத்தனமான வேலையில் நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டட் ஹெச்ஆர்எம்னா என்னென்னு தெரியாது, நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கல, நீங்கள் எம்எஸ்சிலையும் ஏதோ கையில் வேண்டினான்னு சொல்கிறானுங்க, ரிவர்ட் அடித்து அடுத்து வச்சு போனீங்கன்னு. தயவு செய்து சார் உங்களுக்கு இன்போஸ்ட் வந்தது அப்படின்றலாம் நான் கதைக்க வச்சிடாதீங்க.
கதைக்க வச்சா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி நான் குறைச்சி கதைக்கக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் அந்த கடிதத்தை விட்ரோ பண்ணுறது உங்களுக்கு நல்ல, எனக்கு நல்ல. நீங்கள் அது ஒரு வெள்ளை மொட்டை கடிதத்தில் கொடுத்துருக்கீங்க. நான் அடித்த கடிதம் முழுக்க லெட்டர் ஹெட்டில் தான் கொடுத்துருக்குறேன். எனக்கு அந்த துணிவு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். இதோட நீங்கள் உங்கள்கிட்ட நீங்களாகவே இருந்து ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேரை நாசமாக போகிறீங்க. கணக்கு ரெக்கார்டிங்கள் நான் நீதிமன்றத்துக்கு கொடுக்குறதா இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.